தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரை திருவாக்கியங்கள். 24வது வாக்கியம். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. நாம் பார்க்கின்றோம், சொந்த ஊரில் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டதில்லை. அப்படி என்றால் இயேசுவுக்கே இந்த அனுபவம் என்றால் நிச்சயமாக நமக்கும் இந்த அனுபவம் கிடைக்கும். நாம் பார்க்குறோம் இல்லையா, பச்சை மரத்துக்கே இப்படி செய்கிற சமயத்தில் பட்டை மரத்துக்கு என்னெல்லாம் செய்வார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிச்சயமாக உன்னையும் என்னையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குடும்பத்தில் சொந்த ஊரில் அங்கு இயேசு மரியாதை இல்லை, ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்ததில்லை. அதே மாதிரி நம்முடைய குடும்பத்திலும் கணவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, மனைவி ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, பிள்ளைகள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, பெற்றவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எவன் ஒருவன் நல்ல காரியம் செய்கின்றானோ, தெய்வ காரியத்தில் ஈடுபடுகின்றானோ, அவ்வாறு ஈடுபடுகிற சமயத்தில் அவளை மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டும், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே, மற்றவர்களை அங்கீகரிக்கவில்லையே என்ற காரணத்தினால் நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் செய்யாமல் இருக்கக்கூடாது. நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனால் தெய்வம் பார்க்கின்றார், நீயும் நான் வந்திருப்பது தெய்வத்துடைய பணியை செய்வதற்காக. கணவன் உன் கடமை நீ செய்து கொள், கணவன் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அந்த கணவன பணியை நீ செய்து கொள். மனைவி உடைய கடமை நீ செய்து கொள், மனைவியின் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அந்த பணியை நீ செய்து கொள். காரணம், இது தெய்வம் தந்த பணி. அதே மாதிரி பெற்றோர்கள் ஸ்தானத்திலிருந்து ஒரு நாள் நீங்கள் மாறாதீர்கள். பிள்ளைகள் உங்களுக்குள்ள பொறுப்பு உண்டு, அந்த பொறுப்புக்கு ஏற்றபடி வாழ வேண்டும், மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். இதற்காக ஒரு நாளும் நீங்கள் நானும் பணி செய்ய வேண்டாம். மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு நாளும் நீங்கள் நானும் பணி செய்ய வேண்டாம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, சொந்த ஊரில் உன்னை ஏற்றுக்கொண்டதில்லை, அதே போல என்னையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற உணர்வு போத்தியம் எனக்கு நீ தந்தரலும். மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் பணி செய்யாமல் நீ எனக்கு தந்த அந்த பணி அதை நிறைவாக செய்வதற்கு உன்னை மட்டுமே மையப்படுத்தி அதை நான் செய்வதற்கு கிருபை எனக்கு தந்தரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.